இப்போ இந்த ராகு முடிஞ்சதுக்கு பிறகு இவர்களுக்கு இந்த குரு தசை அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். இந்த ராகு வந்து இப்போ ரிஷபத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஃபேவரபுளா வரும். மேஷத்துல வர்றவங்களுக்கு கொஞ்சம் அனுகூலம் கம்மியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ராகு என்பவர் ப்ளஸ்ஸாக இல்ல அப்படின்னா, குரு திசையில லைஃப் செட்டில் ஆயிடும். கிட்டத்தட்ட 40 வயசுல இவர்களுக்கு ஆவரேஜா அந்த குரு திசை அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். இப்போ இவர்களுக்கு லாபத்தையும் குரு தான் கொடுப்பார். அஷ்டமாதிபதியாகவும் வருவார். மேஷத்தில் பிறந்திருந்தால் அவர் பாக்கியாதிபதியாக வருவார். அப்போ நிறைய பயணங்கள், வெளிநாட்டு தொடர்பு, பாக்கியங்கள், வீடு, வாகனம், கம்ஃபர்ட், லக்ஸுரி, லைஃப் ஸ்டாண்டர்டை வந்து ஏற்றிக்கொள்வது, இது எல்லாமே இவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக வரும். இவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் இவர்களையே ஒரு குருவாக பரிணாமிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நம்பர் 1 போஸ்ட்டுக்கு இந்த குரு திசை என்பது இவர்களை பயணிக்க வச்சிரும். கொஞ்சம் அந்த நேரத்தில் குழந்தைகளை பற்றிய ஒரு கவலை, ஏன்னா அது குருங்கிற ஒரு புத்திர காரகங்கிறதுனால குழந்தைங்களுக்கு உண்டான வருமானம், தன சம்பத்துக்கள், அதை எப்படி அவங்களுக்கு சேஃப்டி பண்ணுறது, அது அவங்க நம்ம பிடிச்ச ஒரு பொசிஷனை நாளைக்கு அவங்கள உட்கார வைக்கும்போது அவங்க அந்த இடத்த காப்பாற்றுவாங்களா, சம்பாதிக்கலாம் ஆனால் நம்மளை மாதிரி ஒரு வித்தைக்காரராக அவர்கள் வருவார்களா, அனைத்து மக்களின் கண்களிலும் விரலை விட்டு ஆட்டக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் பெறுவார்களா, இல்லை ஒரு ஜாலி மோடில் போயிடுவாங்களா அப்படிங்கிற அந்த பயம்ங்கிறது இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் அவர்கள் பகிரங்கமாக வெளியில் சொல்ல மாட்டார்கள். இதுதான் அவர்களுடைய எண்ண ஓட்டமாக இருக்கும்.